ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கஹானி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கர்தான் சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1லேருந்து 3 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் உண்மையாவே செம்மையாவே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம பேட் ஸ்டோரியிலையும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம அதுக்கும் ஆதரவு கொடுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டீஸ் எல்லாம் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த வீட்டோட மருமகளை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா வீடு எல்லாத்தையும் கலப்புறம் காட்டிட்டே வரும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குங்க. அதாவது இவங்க மாமனாருடைய குரல் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்ன இது இந்த வீட்டை சுத்தமா துடைக்கவே இல்லையா, இவ்வளவு தூசியா இருக்கு அப்படி சொல்லும் போது இன்னொரு பெண்ணோட குரல் கேட்குங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் மருமக இருக்கா இல்லையா, அவ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, மருமகளை இந்த வேலை செய்யறதுக்காக கூட்டு வந்தேன் அப்படி சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா, கல்புரத்தை எடுத்துட்டு போய் இப்ப அவங்க மாமனார்ட்ட காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவானா, அடடே என் மருமக வந்ததுல இருந்து இந்த வீடியோ எவ்வளவு சுத்தமா இருக்கு தெரியுமா, வாமா உட்காரு அப்படி சொல்லும்போது தாங்க காட்டுறாங்க. அந்த வாய்ஸோடது யாருன்னு பார்த்தோன்னா இவரோட மாமனார் தாங்க. பக்கத்துல நிக்கிறது இந்த மாமனாரோடைய தங்கச்சிங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருமகள்கிட்ட என்னம்மா காலையில எழுந்து வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது இதே டைமுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒருத்தர் டீ எடுத்துட்டு வந்து, இதோ உங்களுக்காக நான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது தாங்க தெரியுது இவர் தான் நம்ம ஹீரோங்க. இவருடைய பேர் நம்ம ரகுன்னு வச்சுப்போம். இப்ப ரகு என்ன பண்ணுவாருன்னா, அப்பா உங்களுக்காக நான் டீ எடுத்து வந்திருக்கேன், இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி சொல்லும்போது பக்கத்துல நின்று இருந்த இந்த குஷி என்ன சொல்லுவானா, ஏண்டா இத்தனை வருஷமா நாங்க இந்த வீட்டுல இருக்கோம், ஒரு முறை கூட எங்களுக்காக நீ டீ எடுத்துட்டு வந்தே கிடையாது, இப்போ புதுசா பொண்டாட்டி வந்தோடனே டீ எல்லாம் எடுத்துட்டு வர அப்படி சொல்லும்போது, அடடே உங்களுக்காக தான் நான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன அப்ப நான் செஞ்சதுல இப்ப செய்யறேன், இதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மருமகளை உட்கார வச்சு பேசுறாங்க. இவங்க யாருன்னா இவருடைய அக்கா தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த குஷி என்ன கேட்பாங்கன்னா, என்ன இருந்து என்ன பண்ணியும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் வயசுல ஒரு குழந்தை கூட வளரலையே அப்படி சொல்லும் போது இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோனுடைய முகமே மாறிடுங்க. உடனே பக்கத்துல இருந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா என்ன இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாப்போம், ஏன்னா குழந்தை இருந்தா 4 பேர் நம்மள மதிப்பாங்க, என் வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தைரியமா வெளியே சுத்தலாம், ஆனா இப்படி இருக்கிறதுல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படி சொல்லும்போது பக்கத்துல நம்ம ஹீரோவும் அதை டைவர்ட் பண்றதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. சரி விடுங்கப்பா, நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்டிப்பா குழந்தை பிறந்துரும் அப்படி சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி பெட்ரூம்ல உட்காந்துட்டு அந்த குஷி சொன்னதை யோசிச்சிட்டே இருப்பாங்களா. இப்படி யோசிக்கும் போது இப்ப பாத்ரூம்ல இருந்து வந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோனி முகம் வாடி போனதை பார்த்த உடனே, ஏமா நீ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அந்த வானத்துல இருந்து தேவதை வந்த மாதிரி உட்காந்துருக்க, எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு அழகா இருக்க முடியுது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, வழக்கம் போல உங்களோட நாடக கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்களா, சும்மா இருங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த குஷி சொன்னது கரெக்டா, எப்ப பார்த்தாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் குத்தி காட்டிட்டே இருக்கா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லும் போது, அட விடுமா அவங்க சொல்றதை சொல்லிட்டு போட்டோம், நாம அதுக்கான முயற்சி எடுப்போம், நீ இப்படியே உம்முன்னு வச்சிருந்தா எனக்கு எப்படி மூட் ஆகும், கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவங்க பொண்டாட்டி நல்லா சோகமா இருந்ததால இப்ப இவரும் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா பேசி கீசி அப்படியே வழி கொண்டு வந்து இப்ப அவர் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாருங்க. இந்த சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே அவங்க மனைவியை நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேட்டர் முடிச்சுட்டு நேரா அவங்க கிச்சனுக்கு வந்துட்டு இப்ப பால் ரெடி பண்ணி அந்த பாலுல ஏதோ ஒண்ணு கலப்பாங்க. கலந்தவன் ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே நேரா இப்ப அவங்க மனைவி கிட்ட போனா, அவ மேட்டர் முடிச்சுட்டு எழுந்த டயர்டா உட்காந்துருப்பாளா. இப்ப அவ பக்கத்துல போயிட்டு, இந்த உனக்காக வழக்கம் போல நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நீங்க எப்ப பார்த்தாலும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பால் தரீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா, ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு தானே பால் தருவாங்க நைட்ல அப்படி சொல்லும்போது, அதுவா இது எதுக்குன்னா நீ அப்பப்ப மேட்டர் பண்ணதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவா இல்லையா, சோ அடுத்த முறை என்னோட திரும்ப வேலை நல்லா ஸ்ட்ராங்கா செய்யறதுக்காக தான் இந்த பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ குடிச்சனா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப இல்லையா, சோ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லும்போது இவளும் அந்த பாலை குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, பக்கத்துல உட்காந்துட்டு நீ தான் பால் குடிச்சிட்ட இல்லையா, நம்ம இன்னொரு ரவுண்டு போலாமா அப்படி சொல்லும்போது இப்ப அவளும் ஸ்மைல் பண்ணுவாளா. உடனே இவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஹீரோனி வீட்டை கூட்டிட்டு இருப்பாங்க. இப்படியே கூட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு அக்கான்னு ஒரு குரல் கேட்குங்க. யாருன்னு பார்த்தனா ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருப்பாளா. அவளை பாக்குறதுக்கு செம ஆட்டாவே இருக்குங்க. நம்ம ஹீரோ கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுவான். என்னது இவ இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கு, இவளை எப்படியாச்சும் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோனி அவளை பார்த்துட்டு, அடே வா நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படி சொல்லும்
சொல்லும்போது, ஒண்ணு இல்லக்கா, நான் இந்த பக்கமா கோயிலுக்கு போயிருந்தேனா அதான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லி இங்க வந்தேன் அப்படி சொல்லும்போது, உடனே இவன் என்ன பண்ணுவானா, சரி வந்து உட்காரு, உனக்காக நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லும்போது, உடனே ஹீரோ வந்து, இரு இரு நீ ஏன் அவசரப்படுற, இவ்வளவு அழகான உன் தங்கச்சி இங்க வரும்போது அவளுக்கு நான் தானே எடுத்துட்டு வரணும், நீ ஒண்ணு பண்ணு, நீ உட்காந்து பேசிட்டு இரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, டீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இப்ப அவளை பார்த்துட்டே அப்படி சைட் அடிப்பானா. இப்ப நம்ம ஹீரோனையும் அவளை பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாக்குற பார்வையிலே தெரியும் இவனுக்கு இவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குன்னு. இவனும் இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பெட்ரூம்ல உட்காந்துட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். ஏண்டி உனக்கு குழந்தை பிறக்காததுக்கு நீ தான் காரணம் நினைச்சியா, அதுக்கு நான் தான் காரணம், டெய்லி உன மேட்ரு பண்ணிட்டு நைட்ல பால் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதுல உனக்கு மருந்து கலந்து கொடுத்துட்டு இருக்கேன், அதனால தான் நீ கன்சீவ் ஆகாத இருக்க, அந்த காரணத்தை வச்சு உன்னை கழட்டி விட்டுட்டு நான் வேற ஒருத்தல கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவன் ஒரு வில்லத்தனமா யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப காலையிலே பார்த்தனா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க வராருங்க. அவரை பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன கேட்பாருன்னா, ஏன்டா மகன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கவே இல்லை, நானும் என்னென்னமோ முயற்சி பண்றேன், எனக்கு யார் மேல தப்பு இருக்குன்னே தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருந்த அவங்க மனைவி ஒரு மாதிரி யோசிப்பாளா. உடனே அங்காண்டு இருந்த அவங்க அக்காவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாமே சோகமா இருக்கும்போது உடனே அங்க பார்த்தனா அந்த ஊர்க்காரங்களும் அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க வந்திருந்தாலையா ஒரு பொண்ணு, அதாங்க அந்த பிரியாவும் அதுக்கப்புறம் அங்க அண்ணனும் வந்திருப்பாங்களா. இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது உங்கள்ட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது ஈரோட அவங்க அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருப்பாளா. உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, என்னாச்சு தலைவர், ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாவது இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, ஒன்னும் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் என் மருமக கன்சீவ் ஆகவே இல்லை, அதான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க சொல்றது சரிதான், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு தேவைப்படும், ஆனா என்ன உங்க பையனால முடியலன்னா நீங்க பண்ண வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, நானா என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இது நம்ம ஊருடைய வழக்கம் தானே, உங்க மருமகளுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனா இல்லாததால இப்ப நீங்க தான் வெளியில எங்காச்சும் கல்யாணம் பண்ணும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நிக்கிறா இல்லையா இந்த பொண்ணு, இவளை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, இவளை கல்யாணம் பண்ணிட்டு கன்சீவ் ஆக்கு, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாரிசு வந்துடும், நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லும்போது உடனே இவன் முழிப்பானா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது, அப்ப நீங்க சொல்றது சரியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஏன்பா உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அதுக்காக அவளுக்கு படிப்புக்கு செலவான எல்லா பணமும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படி சொன்ன உடனே எல்லாமே சந்தோஷப்படுவாங்களா. இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் கோவப்படுவாங்க, அந்த பொண்ணுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுங்க. உடனே நம்ம ஹீரோ மனசுல ஏதோ நினைச்சுப்பான், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குதே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாமனார் வர்றாருங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாரு, உன்னை நான் வலுக்கட்டாயமா மேட்டர் பண்றதுக்கு விருப்பப்படல, உனக்கு விருப்பமா இருந்தா சொல்லு, அப்பதான் நான் உன்னை தொடுவேன், அது மட்டும் இல்லாத உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது அப்படின்னு கேட்பாளா. நீ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும்போது இவர் சொல்ற வார்த்தையில அவளும் ரொம்ப மயங்கிடுவாளா. மயங்கினதுக்கு அப்புறம் இப்ப அவ சிரிச்ச உடனே இவருக்கும் புரிஞ்சிருங்க இப்ப அவளுக்கு இது சம்மதம் இருக்குன்னு. அப்புறம் என்ன, இப்ப அவ கூட சேர்ந்து இவன் பண்ற சீன்ஸ் எல்லாம் வெறியாவே இருக்குங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வேண்டாம் விருப்பமா தாங்க பண்ணும், அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா இவ்வளவு சும்மா அந்த வயசானவரை இழுத்த போட்டு பண்ற சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க, அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 3வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 3rd எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ செம்மையா உட்காந்து சார கடிச்சிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணி மேட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இடையில பூந்து எங்க அப்பா கெடுத்துட்டாரு, சீக்கிரமாவே அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்டு செம்மையா புலம்பிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லும்போது உடனே அவன் பேச்சு டைவர்ட் பண்ணிட்டு, இல்லம்மா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னாலதான் குழந்தை பிறக்காம இருக்கு, நான் எல்லாம் ஒண்ணு தப்பா பேசுறாங்களே அப்படி சொல்லும்போது, அட பேசுறவங்க பேசிட்டு போட்டுங்க விடுங்க, நான் தான் இருக்கேன் இல்லையா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆறுதல் சொல்லும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த ஹீரோ என்ன பண்ணாருன்னா, கையில பால் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு, அப்பா என்னப்பா எல்லா சடங்கு ரெடியா இருக்கு, நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லும்போது, என்ன சடங்கு அப்படி சொல்லும்போது, அதான்ப்பா கர்ப்பம் தெரிக்கிறது அப்படி சொல்லும்போது உடனே இவர் திரு முடிப்பாரா. உடனே என்ன சொல்லணும்னா, ஏன்பா உங்களுக்கு தெரியாதா, என் மனைவி கன்சீவ் ஆகாதால அவ தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அவ மூலியமா தானே குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனா நீங்க என்ன ஒண்ணு கூட பேசாத இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகுது, நான் இப்ப போய் முயற்சி பண்ணவா
அப்படி சொல்லும்போது இதை கேட்டா அவங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டு, நான் சொல்றது கேளுக்கண்ணா, இதெல்லாம் வேணாம், எனக்கு எது தப்பா படுது அப்படி சொல்லும்போது, என்ன இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். அதான் நம்ம ஊருடைய பழக்க வழக்கம்லாம் இப்படி இருக்குது, நம்ம இதே மாதிரிலாம் பண்ணணும்னா உன் மனைவிக்கு குழந்தை பிறக்காது, அதுக்கப்புறம் இவளை கூட நீ என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னீங்க, இப்ப ஏன் பேச்ச மாத்துறீங்க அப்படி சொல்லும்போது, இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழ்ந்துட்டேன், இப்ப அவன் கூட விடுன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும்போது, இதை கேட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு, சீ இவ்வளவு கேவலமானவன் நீங்க, நான் என்னமா நினைச்சேன் நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துவீங்கன்னு, உங்களால என்னோட வாழ்க்கையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகி அங்கதான் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் இருக்கும்போது, உள்ள போனவன் என்ன பண்ணுவானா, செம்ம குடியில கண்ணாமண்ணான்னு அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படியே திட்டிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அத்தை வருவாங்க, அதாவது அவங்க அப்பாவுடைய தங்கச்சி. அவங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கு அப்படி சொல்லும்போது, உனக்கு தெரியும் இல்லையா நம்மளோட பழக்க வழக்கத்தை பத்தி, நான் அப்பாவோட எல்லா பேச்சு கேட்டுட்டு இருந்தேன், ஆனா அவரை பார்த்தனா எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எனக்கு அவர் மேல செம கோவமா இருக்கு அப்படி சொல்லும்போது, நான் சொல்றது கேளு, அப்பா உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, நீ இவ்வளவு கோவப்படணும்னு அவசியமே கிடையாது அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணனா, அவன் அவ்வளவு கோவமா இருக்கும்போது அவன் கையை எடுத்து அவளோட மேல அழகு மேல வச்சு தேய்ச்ச உடனே இவனுக்கு பக்கன் ஆயிடுவாங்க. என்ன இது இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உனக்கு தெரியும் இல்லையா நீ சின்ன வயசுல ஒரு முறை எனக்கு இதே மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்த, சோ அதுதான் நான் செய்யறேன் அப்படி சொல்லும்போது, அது ஓகே, ஆனா இப்ப பண்றது தப்பு இல்லையா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, உனக்கு இதுக்கு மேலதானே ஆசையா இருக்கு, இதனால தானே இவ்வளவு கோவம், சோ எல்லாம் விட்டுட்டு நீ கண்ணை மூடிட்டு என் கூட என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவுடைய தங்கச்சி கூட சேர்ந்து பண்ற மேட்ரிக்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இப்படி அவங்க அத்தையே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமா வச்சு வேலை பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட வெப் சீரிஸே முடிச்சிருப்பாங்க. இதனோட அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம சேனல்ல பார்த்துலாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை நான் டெலாகிராம்ல கொடுக்குறேன். இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.